ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக பிளான் போட்டு நிறைய பேர் பிளான் போட்டோம். எங்கே போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டனோ, யூஎஸ்ஓ, மலேசியாவோ, சிங்கப்பூர் அதெல்லாம் இல்லைங்க. பெங்களூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற மைசூர் போகிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமாக பிளான் போட்டு அது சுருங்கி ஃபைனலாக நான், என் தங்கச்சி, என் சித்தி பசங்க, என் பசங்க, நாங்கள் இவ்வளோ பேர் தாங்க அந்த ட்ரிப்பில் ஃபைனலைஸ்ட் ஆனது. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க்குக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. அதாவது காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் எல்லோரையும் எழுப்பி விட்டுருவேன்னு சொன்னேன். ஆனால் எந்திரிச்சதே 4 மணிக்கு தான். ஒருத்தராக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நாங்கள் ஃபைனலாக எல்லோரும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, சொல்கிறேன். ஏன்னா ஒரு குரூப்பாக ஒரு ட்ராவல் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் இடத்துக்குன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக எவ்வளோ செலவாகும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நாங்கள் வந்து ஒரு 6:45 ஆல்மோஸ்ட் 6:40க்கெலாம் நாங்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். டிக்கெட் வாங்கும்போது வந்து நாங்கள் மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருந்தோம். எல்லாேருக்கும் சேர்த்து 500 ருபீஸ் ஆச்சு. அது வந்து சென்னை எக்ஸ்பிரஸ், சென்னை டு மைசூர் போகிற ட்ரெயின். அதில் தான் நாங்கள் ஏறினோம். ட்ரெயின் டிக்கெட் வாங்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க 6:50க்கு ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அடித்து பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா இந்த இடமே காலியாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா ட்ரெயினே இல்லை. ட்ரெயின் வந்து 1 hour லேட்டு. அதுக்கப்புறம் 1 hour லேட்டுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. அடித்து பிடிச்சி உள்ளே ஏறினா சீட்டு கிடைக்கல. அப்புறம் எல்லாேருக்கும் எங்களுக்கு மேலே தான் சீட்டு கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே மேலே ஏறி தாராளமாக உட்காந்து படுத்து தூங்கி ஃபைனலாக வந்து ஒரு 11 o'clock மைசூர் ஜங்ஷனுக்கு வந்து நாங்கள் இறங்கியாச்சு. இறங்கின உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். அதாவது 2 ஆட்டோ இல்லை, ஒரே ஆட்டோ தான் பிடிச்சோம். ஒரே ஆட்டோவில் எல்லாருமே அமுக்கி குமுக்கி உக்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். 300 ருபீஸ் வாங்கினாங்க. மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஜிஆர்எஸ் பார்க்கு ஒரு 20 minutes தான் ஆச்சு. 20 minutes இருக்கும் கரெக்டாக. ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்து போய் ரீச் பண்ணோம். மைசூர் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப வெயிலும் இல்லை, அதனால் ரொம்ப கூலாக, ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருந்துச்சு. ரோடு எல்லாமே அழகாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் யாருமே சாப்பிடல, ஒரேடே அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம், வழியில் சாப்பிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக ஜிஆர்எஸ் பார்க்குக்கே போயாச்சு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஜிஆர்எஸில் வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஸ்னோ பார்க் இருக்குது, வாட்டர் பார்க் இருக்குது, ட்ரை கேம்ஸ் இருக்குது, புதுசாக அப் அண்ட் டவுன்னு சொன்ன ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்போ ஆஃபர் இருக்குது. லைக் ஸ்னோ பார்க் வித் வாட்டர் பார்க், ஸ்னோ பார்க் வித் ட்ரை கேம்ஸ் வித் வாட்டர் பார்க் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டிக்கெட் வெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. மற்ற தீம் பார்க் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அடிஷ்னலாக ஐடி கார்டு கொடுத்தோம்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்னுடைய பசங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா. அப்புறம் என்னுடைய சித்தி பசங்க 2 பேர், அவங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க, 10th standard, அவங்களுக்கும் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோ பார்க்குக்கு வந்தோம். ஸ்னோ பார்க்குக்கு வந்து 12 to 1 o'clock வரைக்கும் டைமிங்கு. உள்ளே வந்து பார்த்தா செம்ம குளுன்னு எங்கள் பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம், நான் வந்து ஜிஆர்எஸ்க்கு இது வந்து செகண்ட் டைம் வரேன். 2019 நான் ஒரு வாட்டி வந்தேன். அப்போது இந்த ஸ்னோ பார்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நிறைய உள்ளுக்குள்ள அடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சதுனால கொஞ்சம் சுருங்கி சின்னதாக ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்னுடைய சித்தி பசங்க, என் சிஸ்டர், நாங்கள் எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸ்பெஷலி என் கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப குள்ளுன்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அவங்களுக்கு அடிக்கடி அந்த க்ளவுஸ் எல்லாம் வேறு கலண்டி போச்சு. அதை மாட்டி விட அது பண்ணே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே குளிராயிடுச்சு. அப்போ பார்த்தா டைமும் ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். இன்னும் வேணால் கூட உள்ளே இருக்கலாம், பட் வந்து ரொம்ப நேரமும் அதுக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். அதுக்குள்ளே சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். லைக் மவுண்டன் கிளைம்பிங்கு, ஸ்லைட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்கோ லைட்டெல்லாம் போட்டு பாட்டு போடுவாங்க. எல்லா இஷ்டத்துக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து ஸ்னோ பார்க்கில் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணியா பாப்புமா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஸோ என் பப்பும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான்னு சொல்கிறான். அவனுக்கு ஆக்சுவலி ஃபீவர் இருந்துச்சு 1 day முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜிஆர்எஸ் போகணுன்னு சொன்ன உடனே ஃபீவர் எல்லாம் ஓடிடுச்சு இல்லைம்மா?
ஓடிச்சா இல்லையா? ஓடிச்சு. ஓடிடுச்சான். பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபீவர் எல்லாம் ஓடிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணான். ஸ்னோ பார்க்குக்கு வந்து சாக்ஸ் வந்து கம்பல்சரி. நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போனால் வெல் அண்ட் குட். இஃப் இன்கேஸ் நம்ம கொண்டு போகலன்னா அங்கே வந்து ஒரு பேர் சாக்ஸ்க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் யாரும் கொண்டு போகல, அதனால நாங்கள் வந்து 6 பேர் சாக்ஸ் வாங்கினோம். எங்களுக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. அந்த சாக்ஸ் வந்து நம்ம திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜாக்கெட் தருவாங்க, ஷூஸ் தருவாங்க, க்ளவுஸ் தருவாங்க. அது யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அங்கேயே ரிட்டன் வச்சிடணும். அது அவங்களே வாங்கிப்பாங்க. மற்றபடி சாக்ஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும். அதெல்லாம் ஓவராலாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி பசங்களாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ எங்கள் பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு தீம் பார்க் வந்து பெங்களூரில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அது எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes அவ்வளோதான். லாஸ்ட் இயர் நாங்கள் அங்கே போனோம், ஃபன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அங்கேயும் ஸ்னோ பார்க் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 800 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஸ்னோ பார்க் மட்டும் வரணும்னா ஒரு 500 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன நமக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்புறம் என்ன, நமக்கு இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஓன் கார் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2000 பெட்ரோல் போட்டால் செம்மையாக ஜாலியாக வந்து இறங்கி பார்த்துட்டு போகலாம். இது வந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி, பஸ் பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, இத்தை பிடிச்சி வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் வந்து லாங்காக இருக்குது. என்ன, நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களால் வர முடியல. நாங்கள் யோசித்தோம் 6 மணிக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் பிடிச்சேன், நம்ம 9 o'clock இங்கே வந்துடலாம், வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு 10 o'clock நம்ம அங்கே போயிட்டால் கரெக்டாக இருக்கும், அப்படி பிளான் பண்ணோம். பட் வந்து இங்கே வந்து ரீச் ஆகும்போது 11:30 ஆகிடுச்சு. 12 o'clock வந்து 12 to 1 வந்து ஸ்னோ பார்க்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பார்க் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போகும்போதே வாட்டர் பார்க் போகும்போது ஒரு 1:15 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திருப்பி 2 o'clock நாங்கள் லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். ஸோ அதனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வாட்டி வந்து டைம் வந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப டிலே ஆனதுனால கொஞ்சம் எங்களால் அந்தளவுக்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் ஓவராலாகவே நாங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். பட் இந்த வாட்டி ஜிஆர்எஸ்க்கு வந்ததுனால நெக்ஸ்ட் டைம் வேறு எங்கேயாச்சும் போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் அது வந்து நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா பாஸ் ஆகணும், அப்போ தான் நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று அன்றைக்கி போன ஜிஆர்எஸ் பார்க்கு எனக்கு ரொம்ப குளிர் எடுத்துருச்சு. ஆனால் வாட்டர் பார்க்கு செம்மையாக இருந்துச்சு, நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே மாடி இருந்துச்சு, அதை தான் நாங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டோம். அதாவது எங்கள் பொண்ணு என்ன சொல்ல வரான்னா, ஸ்னோ பார்க்கில் அவளுக்கு வந்து ரொம்ப குளிர் வந்துடுச்சான், வாட்டர் பார்க்கில் அவள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா. இதுதான் அவள் வந்து இப்படி சொல்கிறாள். ஸோ எங்கள் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் நிறைய வேலை வச்சுட்டோம். ஸோ ஏன்னா எனக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிறதே வந்து கரெக்டான ஒரு வேலையாக இருந்துச்சு. எனக்கு கை கால் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன் பார்த்தீங்களா, எங்கள் பப்புக்கு வந்து கை காலெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சா. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து 1 o'clock நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ வந்து வாட்டர் பார்க்குக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி வெளியில் வந்து நான் சைடில் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, 2-3 ஷாப்பு. ஒன்று வந்து கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது, ஃபோட்டோ ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க அங்கேயே. இன்கேஸ் நமக்கு வந்து சுடிதார், சாரி அந்த மாதிரிலாம் லேடிஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அலோவ்டு இல்லை. அதனால அங்கேயே இன்கேஸ் ட்ரெஸ் வாங்கணுன்னா அங்கேயே வாங்கிக்கலாம். நாங்கள்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு சீப்பான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. 200க்கெல்லாம் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு இது இருந்துச்சு, ஒரு கேம் இருந்துச்சு. அந்த கேம் செம்மையாக இருந்துச்சு, அதற்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த வாட்டர் பார்க்கில் அங்கேயே இருக்கணும்னே தோணுச்சு. ஆமாம், அவளுக்கு வந்து அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு. நான் வந்து சொன்னேன் அங்கேயே படுத்து உருண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொன்னோம். ஒரு ஏலியன் வந்து ஒரு புகை இருந்துச்சு, அதுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் தான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ரெயின் டான்ஸை நான் நல்லா டான்ஸ் ஆனேன், செம்மையாக இருந்துச்சு. எங்கள் பசங்க நல்லா என்ஜாய் பண்ண. பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து 3D ஷோ 5D ஷோன்ட்டு எல்லாம் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. பட் நாங்கள் வந்து அதுக்கு டிக்கெட் வாங்கலை. ஆமாதானமோ, நாங்கள் வந்து அதுக்கு டிக்கெட் வாங்கல. அங்கே ஷோ வச்சுருந்தாங்க, அது டான்ஸ் ஆட யாருக்கெல்லாம் அந்த ஷோ வந்து அது வந்து ஈவினிங் லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆமாம், லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அது யாருக்கெல்லாம் டான்ஸ் பிடிக்கும்னு கேட்டாங்க. சரி, எங்கள் அம்மா எனக்கு அதை கடுப்பேற்றி நினச்சி விட்டாங்க. ஏன்னா இவளுக்கு வந்து டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் வந்து அவளை அனுப்பிச்சேன். டான்ஸ் ஆட
சொன்னா ஆடவும் மாட்டான். அதான் அம்மா வந்து ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்க. ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆட எங்க அம்மா என்ன நல்லா கடுப்பு ஏத்திட்டாங்க. கடுப்பு பாத்தீங்களா எப்படி பேசுற கடுப்பு ஏத்திட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த வாட்டர் பார்க்ல பாத்தீங்கன்னா எங்களால் அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியல. ஏன்னா தண்ணிக்குள்ள ஃபோன் எங்களால் அவ்வளோவா யூஸ் பண்ண முடியல. அங்கேயே வந்து ஒரு ஃபோன் கவர் சேல் பண்ணாங்க 200 rupees சொல்லிட்டு. அதுக்குன்னு ஒரு ஃபோன் கவருக்கு தனியா கழுத்துல மாட்டிக்கலாம். அது வந்து ஆக்சுவலா அவங்க இங்க ஹேண்ட்பேக் மாட்டுற மாதிரி அதுவும் இருக்கும். அது நம்ம கழுத்துல மாட்டிக்கிட்டு நம்ம போட்டோ வேணா எடுக்கலாம். அந்த ஃபோன் அலௌடு. வாட்டர் பார்க்கில் வந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. வேவ் பூல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், வேவ் பூல் பயங்கர பெரிய பெரிய வேவ் வந்துச்சு. கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஆழமா இல்லை, முன்னாடி போக 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 பயங்கர ஆழமா போய் நாங்கள் வேவ் பூல தான் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கேயே 1 hour கிட்ட என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூல் ஏரியா இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸ்லைட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி வந்து சொன்ன கேட்காம அந்த வேவ் பூலில் ஸ்விம்மிங் பண்ணின்னு இருந்தா. பெரிய பெரிய வேவ்ஸாக வந்துச்சு. அந்த வேவ்ஸ்குள்ளே போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தா. அப்புறமா என் தங்கச்சியோட காது மூக்கு எல்லாம் ஓட்டைக்குன்னு தண்ணி போயிடுச்சு. இவருக்கு அண்ணனுக்கு வந்து தங்கச்சி மேலே எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்காங்க. கிட்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு தனியாகவும் ஒரு சைட் பூல் இருக்குது, ரெயின் டான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கோல்டாக இருக்கும். எங்கள் பப்பு என்னமோ சொல்ல வரான். என்னப்பா சொல்லு. நானும் என் தங்கச்சியும் 2nd standard பாஸ் பண்ணிட்டோன்னா திருப்பியும் ஜிஆர்எஸ் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், திருப்பி போகணும்னு சொல்கிறாங்க. அதை நான் சொன்னேன், இந்த வாட்டி இந்த இயர் நல்லா படிச்சிருங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய ரைட்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எங்களால் நிறைய ரைட்ஸ்க்கு வந்து போக முடியல. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பயங்கர நாங்கள் நினச்சோம் மண்டே தானே, ஸோ காலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, அங்கே போனால் ஊரில் இருக்கிற ஜனம் மொத்தமாக அங்கே தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நிறைய ரைட்ஸ் வந்து ரொம்ப க்யூ இருந்துச்சு. அதனால் எங்களால் ரொம்ப வந்து நிற்க முடியல. அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் எதுலலாம் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அதில் மட்டும் நாங்கள் விளையாடினோம். அங்கங்கே வந்து இந்த மாதிரி டோல் வாசிச்சுக்கிட்டே வருவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ நான் ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. 2 o'clock ஆனோடனே நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 200 250 வரைக்கும் தான் மேக்ஸிமம். எல்லாத்துக்குமே வந்து கோம்போ வச்சுருப்பாங்க. லைக் சிக்கன் பிரியாணி வச்சுருப்பாங்க, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்ன்ட்டு. நாங்கள் வந்து ஆனால் வந்து 250 rupeesக்கு வந்து ஒரு நல்ல தாராளமாக போதுன்ற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு லஞ்ச் தான். நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஒரு பரோட்டா காம்போ. அதுக்கப்புறம் மற்ற பசங்கள்லாம் வந்து நூடுல்ஸ் தான் வாங்கினாங்க. எல்லாருமே சிக்கன் நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன்னா எங்களால் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க முடியல. ஸோ ஓவராலாக வந்து ஃபுல் டே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணி முடித்து ஒரு 4:35 வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். 5 o'clock ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டு ரெடி ஆகிட்டு முடிச்சுட்டு வரும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து மேஜிக் ஷோ, அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸு, டான்ஸ் ஷோலாம் நடத்துனாங்க. டான்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கிட்ஸை தான் எல்லோரையும் கூப்பிட்டு டான்ஸ் பண்ண சொன்னாங்க. அதில் நடுவில் என் பொண்ணும் இருக்கா, அவளும் எல்லாம் நல்லா சேர்ந்து டான்ஸ் பண்ணா. ஸோ ஓவராலாக ஜிஆர்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பசங்களா சொல்லுங்க எல்லாருக்கும். வேற லெவல் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எங்களுக்கு ஜிஆர்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் காலையில் வந்து ஒரு ஆட்டோவில் வந்துங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ அங்கிளுடைய நம்பரே வாங்கிட்டு ஈவினிங் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டோம். 6 o'clock வந்து எங்களை பிக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஷார்ப்பாக 6க்கு வந்துட்டார். நாங்களும் கரெக்டாக 6 o'clock வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆனதான் 6:45 வந்து 6:50 ட்ரெயின் இருக்குது. அதை விட்டு அதோட 9 o'clock தான் ட்ரெயின் சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அந்த ட்ரெயின் விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக 6க்கெல்லாம் ஏறி 6:20 வந்து நம்ம ஸ்டேஷனில் வந்து ரீச் பண்ணிட்டோம். நடுவில் மழை பெஞ்சு ட்ரெயின் ரொம்ப நேரம் சொன்னாங்க, அந்த ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோம். ஆமாம், எங்கள் ட்ரெயின் வந்து ரொம்ப லேட்டாக 6:50 ட்ரெயினில் நாங்கள் ரீச் பண்ணாலுமே சீட்ஸ் எல்லாம் ரொம்ப காலியாக இருந்துச்சு. எல்லாமே காலியாக இருந்தோம். ஜாலியாக ஏறி செம்ம ஜாலியாக வந்தோம். நடுவில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் ஆனதுனால விடுதியில் வந்து ட்ரெயின் ரொம்ப நேரம் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆச்சுன்னா
இன்னொரு ஒரு ஸ்டேஷனில் வந்து நின்றுடுச்சு. அப்புறம் எங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் அது வந்து அடுத்து இன்னும் ஒரு 2 ஸ்டேஷனில் தான் சிட்டி ஸ்டேஷனு. அதெல்லாம் நாங்கள் வந்து அங்கேயே இறங்கி ஒரு டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியில் ஏறி நாங்கள் வந்து 20 மினிட்ஸில் வீடு வந்து சேர்ந்தாச்சு. அன்றைக்கின்னு பார்த்து மழை. ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 11:15க்கெல்லாம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்து சேர்ந்தோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தில்ல. அப்புறம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். வாட்டர் கேமில் வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. பட் சில கேம்ஸில் போக முடியல. அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா பசங்களால் வந்து நிறைய கேம்ஸ்குள்ளே போக முடியல. மற்ற எங்கள் கசின்ஸ் எல்லாம் நல்லா மற்ற கேம்ஸில் அவங்க பெரிய பெரிய கேம்ஸ்க்கெல்லாம் போய் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபோன் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே எங்களால் வச்சு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. அது ஒன்று தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓகே, பார்த்துப்போம், அடுத்த வாட்டி என்ன வராமலே போயிட போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஆனால் ஓவராலாக மைசூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜிஆர்எஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்களுடைய செகண்ட் டைம் ஆக்சுவலி. லாஸ்ட் டைம் வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். அப்போ இன்னும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் ரொம்பவே வர்த்தான ஒரு பிளேஸ் தான். நீங்கள் வந்து நியர்பை பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து மைசூரில் இருக்கிற ஜிஆர்எஸ்க்கு வாங்க. இல்லை நீங்கள் சென்னை, தமிழ்நாடு மற்ற பிளேஸ்லேருந்து இங்கே வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு வர்த்தான இடம்னா இது கண்டிப்பாக இருக்குங்க. அதுவே நீங்கள் வண்டர்லா மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு இது கம்பேர் பண்ணுவோம் இது ரொம்பவே வர்த்ஃபுல்லான இடம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் டயர்டாக இருந்தாங்க. அதனால எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் டயர்டானாலும் நாங்கள் யாருமே சாப்பிடாமலாம் தூங்கலைங்க. வீட்டில் வந்து பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. அதனால் வந்த உடனே எல்லா ஆளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டோம், படுத்து தூங்கினோம். அடுத்த நாள் காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். ஆமாம், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கீழே விளையாட போயிட்டோம். ஸோ ஓவராலாக எங்களுடைய ஜிஆர்எஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வா, சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் பெங்களூரில் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எங்கள் பசங்களுக்கு லீவ் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். லீவ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அடுத்தடுத்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி நாங்கள் பேக் டு த பெவிலியன். காலையில் எந்திரி, சமையல் பண்ணு, சாப்பிடு, தூங்கு, ஸ்கூலுக்கு போ, வா, டியூஷன், அது இதுன்ட்டு அதே மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு 1.5 மாதம் நாங்கள் பெங்களூரில் இருந்திருக்கோம். இது வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ். எல்லாமே நாங்கள் போன ஒவ்வொரு இடமும் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் தான். நான் என் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா சுற்றிருக்கோம், நல்லா சாப்பிட்ருக்கோம். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா, இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே இருந்து இப்படி திடீர்னு வந்து வேறு ஊருக்கு போயிட்டு இப்போ என் ஊருக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய அதிசயம் மாதிரி ஆகிட்டுருக்கு. அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி போகும்போது எனக்கு தெரியல இப்படி நான் வருத்தப்படுவேன்ட்டு. ஆனால் இப்போ தான் அது வந்து அதோடைய அருமை பெருமைலாம் தெரியுது. பட் என்ன பண்ணுறது, இதுதான் வந்து வாழ்க்கையோட ரூல். ஸோ வி கான்ட் டூ எனிதிங் எல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, keep supporting us. Don't forget to subscribe my channel. Tata, bye bye, see you.